சங்கீதம் 86:15 வாசிங்களா? இது தாவீதின் விண்ணப்பம். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். இதனால் எனக்கு என்ன லாபம்? அவர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், பூரண கிருபை, அப்புறம் பூரண கிருபை, நீடிய பொறுமை, சத்தியமெல்லாம் தேவனிடத்தில் இருக்குது. அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? வாசிங்களா? அதே 86:13 வாசிங்களா? சொல்கிறேன், இவைகளெல்லாம் உங்க இடத்துல இருந்தாலும், ஆனால் நீர் எனக்கு பாராட்டின உங்களுடைய கிருபை பெரியது. என்னுடைய ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தேவனால மாத்திரம் அதை செய்ய முடியும். பிரியமானவர்களே, அதை அறிந்தவனாய் அவன் சொல்றான், நீர் இவ்வளவு மேன்மை உள்ள தேவன், மன உருக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், பூரண கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அப்புறம் நீடிய பொறுமையுள்ள தேவன், சத்தியம் உள்ள தேவன் என்பதை அறிவேன். இவைகள் எல்லாம் இடத்துல இருந்தாலும் இவைகளை கொண்டு உங்களுடைய கிருபையினாலே நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது. இந்த பூமியில யாரும் வெளியே பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, இதை அறிந்தவன் சொல்றான், இதை நான் நினைத்திருக்கணும். ஆகவே அவன் சொல்றான், 86:11 வாசிங்களேன். அவன் சொல்ல, இதை அறிந்தவன் சொல்றான், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், அப்பொழுது நான் அந்த சத்தியத்தில் நடப்பேன். நான் அப்படி நடப்பதற்கு நீ எனக்கு ஒரு தயவு பாராட்டணும். நீ தயவுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். என்னுடைய இருதயத்தை நீ என்ன செய்யணும்? ஒழுமுகப்படுத்தணும். அது அப்படியே தள்ளாடும், அது அப்படியே என்ன செய்யும்னா அல்லாடும், தடுமாறும். ஆகவே அவன் சொல்றான், என்னுடைய இருதயத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 10 1, 2, 3, 4 வசனம். எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தார்கள். போதும், எல்லாருக்கும் சகல ஆசீர்வாதமும் கிடைச்சது. கானான் தேசத்துலேருந்து, எகிப்திலிருந்து கிளம்புறாங்க, கானான் தேசத்துக்கு வராங்க. வருகிற வழியில சகல பேருக்கும், அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, மன்னா பாதி பேருக்கு வந்துச்சு, பாதி பேருக்கு வரலையா? இல்லை வந்தவங்க மட்டும் எடுத்து கொடுத்தாங்களா? இல்லவே இல்லை, எல்லாருக்கும் கிடைச்சது. எல்லாருக்கும் தண்ணீர், ஞான போஜனம், ஞான ஸ்நானம் எல்லாருக்கும் கிடைச்சது. அப்படி இருந்தும் அதுல 5 வாசிங்கம்மா. அப்படி இருந்தும் அவர்களை அதிகமாக தேர்ந்தெடுத்து தேவன் பிரியமா இருந்தது. மெஜாரிட்டி பீப்புள்கிட்ட அவர் என்ன இல்லையா? பிரியமா இல்லை என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அவங்க என்ன நம்ம செஞ்சாங்க? முறுமுறுத்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? ஆமாம், இச்சிட்டாங்க. தேவனை பரீட்சை பார்த்தாங்க. ஆமாம், முறுமுறுப்பு, இந்த பரீட்சை பார்க்குற காரியம் எல்லாம் ஏன் வந்தது? எங்கள் ஊரில் ஒரு மனுஷனுக்கு வந்து, எங்கள் மனுஷன் இல்லை, எங்கள் பெரியம்மா தான், காலில் பெருவிரலில் புண்ணு. அப்போ நம்ம எல்லாம் டக்குன்னு என்ன சொல்லுவோம்? அந்த புண்ணு ஏன் வந்துச்சுன்னா சுகர் ஏன் வந்துச்சு? அப்படி போனீங்கன்னா இனிப்பு நிறைய சாப்பிட்டதுனாலன்னு சொல்கிறாங்க. கணையம் கெட்டு போனதுனால, இன்சுலின் சுரக்காததுனால. ஆமாம், ஆனால் நம்ம மோடி அப்படி மேலோட்டமாக பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்? காலில் புண்ணு வந்து சுகரால். நான் சொல்ல உங்களுக்கு விளங்குதா? அதனுடைய ரூட், நீங்கள் அதனுடைய வேறு என்னென்னு போய் பார்த்தீங்கன்னா, கணையத்திலிருந்து இன்சுலின் ஒரு திரவம் சுரக்கும். அது என்ன செய்யறதில்ல, சரியாக சுரக்கலை. கணையம் கெட்டு போனதுனால தான் சுகர். ஆனால் காலில் புண்ணு வந்ததுக்கு நம்ம என்ன செஞ்சிடுவோம்? ஒரே வாரத்தில் சுகரால். இதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் முறுமுறுத்தாங்கன்னா, வாசிங்களா? யூதா 1:5 வாசிங்களா? ஏற்கனவே உங்களுக்கு அவர் சொல்லி இருந்தாலும் திரும்ப உங்களுக்கு ரிமைண்ட் பண்றார், ஞாபகப்படுத்துகிறார், நினைப்பூட்டுகிறேன் என்று
சொல்கிறார், எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி அப்படின்னா வரும்போதே சகல ஆசீர்வாதத்தின் ஊற்றை அவர்களுக்கு திறந்து கொடுத்தார். ஒரு குறைவில்லாமல் நடத்தினார். 10 வயசு ஒரு பையன் புறப்பட்டிருப்பான். 40 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு 50 வயசு ஆயிருக்கும். அவனுடைய சட்டை வளர்ந்திருக்கு பிரியமானவர்களே, கால் வீங்கல, அவனுடைய செருப்பு வளர்ந்திருக்கு பிரியமானவர்களே. அங்க என்ன செருப்பு போடுறதுக்கு என்ன இருந்துச்சு? நீங்க அதை யோசிச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குறைவில்லாம தேவன் அவர்களை நடத்தி வந்தார், அவளை ரட்சித்தார் என்று யூதா சொல்லுகிறான். அவர்களை நடத்தி ஆசீர்வதித்து ரட்சித்து சகலத்தையும் கொடுத்து பின்பு அதுக்கப்புறம் யார் விசுவாசிக்கலையோ, நமக்கு ரூட்டை பார்த்தோம்னா ஏன் பரீட்சை பார்த்தாங்க, ஏன் முறுமுறுத்தாங்க, ஏன் அவிசுவாசமா இருந்தாங்க அப்படின்னா என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்களேன். உங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் ஆண்டவர். தாழ்ந்த பாதாளத்திற்கு நம்மளை என்ன செஞ்சாராம்? வேற யாராலையும் அதை என்ன செய்ய முடியாது. மனைவியை கணவன் தப்பு வைக்க முடியாது, கணவனை மனைவி தப்பு வைக்க முடியாது, பெற்றோர் பிள்ளைகளை தப்பு வைக்க முடியாது. ஜெபிக்க முடியும், அவ்வளவுதான். ஆனா தப்பு வைக்க வல்லமையுள்ள தேவன் இயேசு மாத்திரம் பிரியமானவர்களே. அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இப்ப சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன? முறுமுறுக்கிறதுக்கு காரணம் என்ன? விசுவாசம் இல்லை. அதே யூதா 1:3 வாசிங்களா? பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதும்படிக்கு எப்படி இருந்தாராம்? மிகவும் கருத்தனோட ரட்சிப்பு ரொம்ப அவசியம் என்று நான் எழுதணும்னு மிக கருத்தா இருந்தேன். ஆனா அதை விட முக்கியம், அதை விட இம்பார்ட்டன்ட், நீங்க இந்த விசுவாசத்தை ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்க அதை போராடியாக நிற்க வேண்டும் என்பது எனக்கு மிக அவசியம் என்று கண்டது என்று யூதா சொல்கிறார். அது மிக அவசியம் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அப்படியே நம்ம தடுமாறி இருக்கோம், நம்ம அப்படியே பயந்துருந்தோம், நம்ம அப்படியே கலக்கம் அடைஞ்சிருந்தோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த முடியை கூட உங்களால் என்ன ஆக்க முடியாது, வெண்மையாக்க முடியாது, கருப்பாக்க முடியாது, உங்க வளர்ச்சியில ஒரு முளத்தை உங்களால கூட்ட முடியாது, எதுவுமே செய்ய நம்மளால முடியாது. எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதை அறிந்தவன் தான் சங்கீதக்காரன் சொல்றான், உமது வழியே எனக்கு போதியும். கடந்த வாரம் பார்த்தோம், அப்படி வழியில்னா எப்படி இருக்கான்? கிருபையும் சத்தியமுமா இருக்கு. பாவைக்கு அது மிக கடினம் போல தோற்றம் அளிக்கலாம் பிரியமானவர்களே, அது கடினம் அல்ல. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள். வேதம் ஒருபோதும் போய் விடாது பிரியமானவர்களே. நம்ம அறிவு சொல்லும், அதை கேட்கக்கூடாது. நம்முடைய அறிவு குறைவுள்ளது வேதம் சொல்கிறது. நம்ம அறிவு, நம்ம மூளை, சூழ்நிலை, இதெல்லாம் நீங்க பார்த்து பயப்படவே கூடாது. இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாய் பெரியவர் நம்ம ஆண்டவர். அந்த வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் கலக்கம் அடைய மாட்டீங்க, வியாதியை குறித்து பயப்பட மாட்டீங்க. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் இருதயம் சத்தமா நீங்க பயந்துட்டா சொல்றீங்களா? துர்ச்செய்தியை கேட்கிறது. 112 சங்கீதம் வாசிங்க. 12:7. பயப்படான் அவன் இருதயம் எதை குறித்து கவலைப்படாம கர்த்தரை நம்பி கெடுவார் இருக்கும் பிரியமானவர்களே. இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி இருக்க சகோதரரே, சகோதரிகளே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால் பவுல் எழுதுகிறார் கொரிந்து சபைக்கு. ஆமாம், விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாய் தரித்திருக்கணும், உறுதியாய் நிலைத்திருக்கணும். பின்வாங்கி போன அவங்க மேலே, இந்த ஆத்துமா மேலே ஆண்டவர் எப்படி இருக்க மாட்டாரா? வாசித்து முடிங்க. எபிரேயர் 11:38 நினைக்கிறேன். எபிரேயர் இராது என்கிறார். நாமும் கெட்டு போக பின் வாங்குறவர்களா இராமல் ஆத்மா ஈடேற, ஆத்மா ஈடேறுவதற்கு ஒரே ஒரு வழி உண்டுனா அது ஒன்று விசுவாசம். பிரியமானவர்களே, நம்ம அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வோம், விசுவாசிப்போம், தேவனோடு கூட இருப்போம். தேவன் நமக்கு நல்ல கிருபையை தந்து வழிநடத்துவார். தேவன் கொடுத்த சங்கீதத்துக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கலாம்.